ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுக்கு சந்திரன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கூகுள் க்ரோம் அப்படின்ற ஒரு ப்ரௌசரு அதை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது விண்டோஸ் 10லேயே வர மைக்ரோசாஃப்ட் ஈகோன்னு வருதுல, இதுவும் ஒரு ப்ரௌசர் தான். இது இந்த 10 OSலேயே வர வேண்டிய ஒரு டிஃபால்ட்டான ப்ரௌசர், ஓகேங்களா. இதில் போய்ட்டு நம்ம கூகுள் கொடுத்துட்டு சர்ச் பண்ணால் இந்தமாரி ஓப்பன் ஆகும். இதில் கூகுள் க்ரோம் ஆஃப்லைன் டவுன்லோடன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள், ஓகேங்களா. எதுக்காக அந்த ப்ரௌசர்னால் அது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். எல்லா சைட்டும் நமக்கு ஓப்பன் ஆகும், ஓகேங்களா. யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்தமாரி ப்ரௌசரில் ஒரு சில பிரேக் பண்ணும். அதுக்காக தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா. கூகுள் க்ரோம் ஆஃப்லைன் சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இந்தமாதிரி டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோம் 8.6.1 இருக்குல்ல, ஆஃப்லைன் இன்ஸ்டாலேஷன். அது பார்த்தீங்கன்னா இது ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷனோட இது. அதை கிளிக் பண்ணுங்கள். ஆஃப்லைனில் தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம், ஓகேங்களா. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி ஓப்பன் ஆகும். கீழே இருக்கு பாருங்கள் டவுன்லோட். அதில் 32 பிட்டு 64 பிட்டுன்னு இருக்கா. அதில் நம்ம என்ன ஓஎஸ் போட்டிருக்கோமோ சிஸ்டத்தில் அதுக்கான இது தான் அது. 32 பிட் ஓஎஸ்னால் அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். இல்லை 64 பிட்டு ஓஎஸ்னால் அதை டவுன்லோட் பண்ணிக்கணும் அந்த ஃபைலில், ஓகேங்களா. இப்போ நம்ம 64 பிட்டு தான் போட்டிருக்கோம் ஓஎஸ். அதனால் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு லோட் ஆகும் ஃபைலு. அதை கிளிக் பண்ணி டைரெக்டாக நம்மளுக்கு டவுன்லோட் ஆகுது, ஓகேங்களா. டவுன்லோட் ஆகுது பாருங்கள். நான் இதோட ஃபைலோட லிங்க்கோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை இந்தமாரி சர்ச் பண்ணால் தான் நம்மளுக்கு இந்தமாரி சாஃப்ட்வேர் வரும், ஓகேங்களா. இந்த சாஃப்ட்வேர் எதுக்கு ஆஃப்லைனில் நம்ம டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்டில் இல்லாத சிஸ்டத்துலையும் நம்ம இந்த ப்ரௌசர் காப்பி பண்ணிவிட்டு போய்ட்டு அதில் இன்ஸ்டால் பண்ணலாம், ஓகேங்களா. இன்டர்நெட் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்காக தான் ஆஃப்லைன் டவுன்லோட், ஓகேங்களா. டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் ஃபோல்டர் கொடுங்க. ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்தோன்னே டவுன்லோடில் வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா. அதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஆஃப்லைனில் தான் இன்ஸ்டால் பண்ணுறது, ஓகேங்களா. இதுக்கு நெட்டு தேவையில்லை. ரன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொடுத்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டால் ஆகும், ஓகேங்களா. இது ப்ரௌசர் எதுவும் இல்லைன்றதால அப்படியே கொடுத்தோன்னே நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு டிஃபால்ட்டாகவே. ஓகே ஆச்சுங்களா. கெட் ஸ்டார்ட் கொடுங்க. இதில் என்னென்னலாம் புக் மார்க்கில் ஆட் பண்ண சொல்லுது எல்லாம் தேவையில்ல, ஸ்கிப் கொடுங்க. இது தீம்ஸு பேக்ரவுண்டில் இருக்குல்ல, என்ன பிக்ஸ் வேணும், என்னோடய இது வேணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நோ தேங்க்ஸ் கொடுத்தா எனக்கு பிளாக் ஸ்க்ரீன் தான் வேணுன்றதாக கொடுத்தாச்சு, ஓகேங்களா. இப்போ டெஸ்க்டாப்பில் நம்மளுக்கு ஷார்ட்கட் கீ உட்காந்துருச்சு, சரிங்களா. இனிமேல் க்ளோஸ் பண்ணிட்டா நம்ம கூகுள் க்ரோம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்தமாரி ப்ரௌசர் ஓப்பன் ஆகிடும். இதில் இப்போ ஓப்பன் பண்ணி ஏன் டிஸ்பிளேன்னு வந்துச்சுங்க, திரும்பி ஓப்பன் பண்ணுறேன். செட் டிஃபால்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. அது எதுக்கு டிஃபால்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எந்த சைட்டில் இருந்தாலும் நமக்கு டேரெக்டாக வேறு ப்ரௌசரில் ஓப்பன் ஆனால் கூகுள் க்ரோமில் மட்டும் பர்டிகுலராக ஓப்பன் ஆகுன்றது அதில் செட் பண்ணுறது தான். அந்த வெப் ப்ரௌசரில் கூகுள் க்ரோம் தான் உட்காந்துருக்கு, ஓகேங்களா. ஏதாவது ஒரு லிங்க் இருந்து கிளிக் பண்ணால் கூட கூகுள் க்ரோமில் தான் ஓப்பன் ஆகும். அதுக்காக தான் அதை செலக்ட் பண்ணுறது, ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.